சேர்க்கையை உற்பத்தி செய்து உயிர் வாழும். ஆனால் இந்த கன்று பார்த்தீங்கன்னா தாய் மரத்திலிருந்து ஒட்டி வாழ்ந்த முதல் கண். ஸோ அதனால் நீங்கள் தரமான வாழைக்கன்களை தேர்ந்தெடுக்கணும். போய் ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் 5000 வாழையாக இருந்தாலும் பார்த்து இந்த தரமான வாழைக்கன்றுகளை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு நல்ல உற்பத்தியாக இருக்கும். நாங்கள் வாழை இவ்வளோ போடுறோங்க, இவ்வளோ கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வாங்கி போடுறோங்க, தேவையே இல்லை. இந்த மாதிரி தரமான தாய் மரத்திலிருந்து வந்த ஊட்டச்சத்து மிக்க வாழைக்கன்றுகளை வாங்கி உங்களுடைய உரத்தின் அளவை குறைச்சிக்கலாம். அதை யாரும் நம்ம விவசாய பெருமக்கள் செய்யறதில்லை. உரத்தை அதிகமாக நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அதனால நீங்கள் தரமான வாழைக்கன்றுகளை தேர்ந்தெடுப்பது மிக மிகவும் முக்கியம். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா தரமான வாழைக்கன்றுகள், அதாவது நார்மலாக ஃபீல்டில் போய் இந்த மாதிரி தரமான வாழைக்கன்றுகளை தேர்ந்தெடுக்க முடியாது. 5000 வாழை வேணும்னா 5000 பார்த்தீங்கன்னா 4 நாள் உட்காந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. அதனால் நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த தரமான வாழைக்கன்றை தாய் மரத்திலிருந்து ஊட்டம் பெற்ற வாழை மரத்தை ஆராய்ச்சி கூடத்துக்கு எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துக்கிட்டு வந்து வைரஸ் இருக்கா, இப்போ எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், எய்ட்ஸ் பர்சனுக்கு பிளட்டு கொடுத்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் வாழை இலையை எடுத்து அரைச்சி செக் பண்ணி பார்த்தா வைரஸ் இருக்கா இல்லையா அது ஒரு செக் பண்ணுவோம். அது இல்லாமல் பூஞ்சான நோய் இருக்கா இல்லை, பாக்டீரியா இருக்கா இல்லை, இந்த வண்டு துளைப்பான் அதோட முட்டை இருக்கா இல்லை, இதை எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதிலிருந்து திசுவை பிரிச்செடுப்போம். அந்த திசுவானது தாயால் ஊட்டப்பட்ட திசு. அந்த திசுவை ஊடகம், நாங்கள் எவ்வளவு சத்துள்ள திசுவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஊடகத்தை செயற்கையாக ஊடகத்தை உருவாக்கி லேபரட்டரி கண்டிஷன் ஆய்வு ஊடகத்தில் நாங்கள் கொஞ்சம் ஊட்டம் கொடுத்தாலும் ஃபாஸ்ட்டாக வளரும். ஸோ அந்த தாயை எங்கே எடுத்தோம், நல்ல ஈட்டியலை கொண்ட தாயை திசுவை எடுத்தோம். அந்த திசுவிலிருந்து வாழைக்கன்றுகளை இவ்வாறு உற்பத்தி செய்கிறோம் லேபில். ஸோ அதோட பார்த்துங்க. அதே மாதிரி நீங்கள் வாழைக்கட்டை தரமான வாழைக்கட்டையை வாங்குறீங்க வெளியில் போயிட்டு, ஆனால் அதோட வயசு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை 4 மாதமாகும், ஒரு கட்டை 6 மாதம், ஒரு கட்டை 3 மாதமாக இருக்கும். 1000 கட்டை போட்டிங்கன்னா 1000 ஒவ்வொரு டைமில் 9 மாதத்தில் 20 தாறு வெட்டுவீங்க, அடுத்து 10 மாதத்தில் 30 தாறு வெட்டுவீங்க. ஆனால் திசுவாலை போட்டிங்கன்னா ஏன் திசுவாலை பயன்கள் நோயற்ற திசுவிலிருந்து உருவாக்கப்பட்ட அதிக மகசூல் கூடிய நல்ல நிகரான, அதாவது வீரியத்தன்மை கொண்ட குரோத் கொண்ட வாழையை அதே மாதிரி யூனிஃபார்மாக இருக்கும், எல்லாம் ஒரே வயசாக இருக்கும், ஒரே திசு. அது 1000 வாழை வச்சிங்கன்னா திசுவால 1000 அந்த டைமில் 1000 தாரையும் 10வது மாதத்தில் 1000 தாறு வெட்டலாம். ஸோ நீங்கள் நார்மலாக கட்டை வாங்கி போட்டிங்கன்னா ஒரு வயலை 2 வருஷம் அந்த 2 வயலை அப்படியே வச்சுருப்பீங்க. ஆனால் இது ஒரே வருஷத்தில் நீங்கள் காடை காலி பண்ணிக்கலாம், அடுத்த பயிருக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அதுதான் திசு வளர்ச்சி வாழையினோட முக்கியமான பங்கு. ஸோ நீங்கள் கட்டை வாங்கி போடுறீங்க, கட்டை வாங்கி போட்டிங்கன்னா அதுலேருந்து உருவாகிற வேர் தன்மை பார்த்தீங்கன்னா கட்டை வாங்கி போடுற கண்ணுலையும் திசுவாலை போட்ட கண்ணுலையும் பார்த்தீங்கன்னா வேரோட திறன் பார்த்தீங்கன்னா நிறையா, ஒரு 50 வேர் அதிகமாக இருந்தால்தான் நிலத்தில் இருக்க சத்துக்களை உறிஞ்சி கொள்ளும். நம்ம கட்டையை போட்டிருக்கிறது வேர் கம்மியாக வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வித்தியாசம். திசுவாலையோட வெற்றியின் ரகசியமே பார்த்தீங்கன்னா இந்த வேர் வளர்ச்சியின் ஒன்றாத, அதே மாதிரி யூனிஃபார்ம் ஒரே மாதிரியான வளர்ச்சிகள் இருக்கும். வாங்கிட்டீங்க, திசுவாலை வாங்கிட்டீங்க, போட்டீங்க, 1000 கட்டை 1000 தாறு வெட்டிட்டீங்க, நல்லா பணம் பார்த்துட்டீங்க. ஸோ எனக்கு அடுத்த வருஷமும் நான் பணம் பார்க்கணும். எப்படி பணம் பார்க்கலாம், நீங்கள் திருப்பியும் வாழைக்கட்டை வாங்கி போடணும் தேவையில்லை. நம்ம நாட்டில் தப்பு பண்ணுறது என்னன்னா, ஒரு வாழை தாரை வெட்டுறீங்க, கண்ணா பின்னான்னு விட்டுறீங்க அங்கேயும். ஸோ இந்த வாழை மரத்தை பாருங்கள், வர சைடு கட்டையை இந்த மாதிரி நம்ம கோன் ஊசி மாதிரி இருக்கும், அதை அந்த குருத்தை அப்படியே ஐஸ்கிரீம் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டோமா அந்த வளர்ச்சியை நின்று போயிடும். ஸோ அதே மாதிரி நம்ம கிழக்கு மேற்கு சூரிய ஒளி வருது பாருங்க, சூரிய ஒளிக்கு கரெக்டாக சூரிய ஒளி நம்ம வாழையில படுற மாதிரியும் வாழையை ஒதுக்கி விடுது. நம்ம விவசாய பெருமக்கள் யாரும் வாழையை ஒதுக்கி விடுறதில்லை. ஸோ கிழக்கு மேற்கு பார்த்துட்டு ஒளிச்சேர்க்கை நல்லா இருந்தால் தான் தாயோட திறமை அதிகமாக வரும். அதே மாதிரி ஒரு தாய் ஒரு குழந்தை, இந்த குழந்தை அது ஊட்டம் பெற்ற குழந்தை, அந்த கண்ணுகளாக தேர்வு செய்து அடுத்த வருஷமும்